ஹலோ ஹியூமன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆகாஷ் பிரைம். நம்ம இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி எக்ஸாமை வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதனால் என்னன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட்டாக மே 3 வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக எல்லாம் ஒழுங்காக தான் எக்ஸாம்லாம் ஓவர் ஆச்சு. பட் வந்து ராஜஸ்தானில் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ இந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன இஷ்யூன்னு சொல்லி பார்ப்போம். ராஜஸ்தானில் சிகாருங்கிற ஒரு பிளேஸில் வந்து மே 1 இந்த கொஷின் பேப்பர் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. 175 கொஷின்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 175 கொஷின்ஸ் வந்து 600 மார்க் எடுத்துடலாம் அந்த கொஷினை படித்தாவே. அப்படி வந்து பண்ணியிருக்காங்க. ஜுவாலஜியில் 90 கொஷின்ஸும், கெமிஸ்ட்ரியில் 45 கொஷின்ஸும், மொத்தம் 185 கொஷின்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. இதை படித்தாவே 600 மார்க் எடுத்துடலாம். நீட் எக்ஸாம் வந்து 720 மார்க்குக்கு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இப்படி இருக்கும்போது 600 மார்க் ஈஸியாக எடுத்து ஏகப்பட்ட பேர் வந்து பாஸ் ஆயிடுவாங்க. பேலன்ஸ் கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காம போயிடும். அதனால் வந்து எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. பட் வந்து சவுத்தில் வந்து எல்லாமே இது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. லாஸ்ட்டு 3-4 இயர்ஸாக நீட் ஆரம்பித்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது. பட் நார்த்தில் வந்து இந்த மாதிரி லாஸ்ட் இயர் கூட இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒடிசா, பீகார் அந்த மாதிரி இடத்துல வந்து கொஷின் பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. பட் இந்த டைமும் இதே மாதிரி நடந்திருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆகாஷ் பிரைம்.